அறம் செய்வான் திறத்தலை நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. இதான் போன வகுப்புல நம்ம இறுதியாக பார்த்தது. அதாவது இந்த உலக வாழ்க்கையில அறிவு என்ற ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நமக்கு அறிவு இருக்கின்றது. ஏனென்றால் அறிவையே அழுத்தி சொல்லுகிறார் திருமந்திரத்துல. அறிவு என்பதை பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கார், அறிவுடைமைன்னு. ஒருவன் மாட்டு அறிவு இருக்கிறது என்றால் வள்ளுவர் 10 விதமான விளக்கம் தரார். அதுல தலையாய விளக்கம் 2 தான். ஏனென்றால் அந்த விளக்கம் இன்று வரைக்கும் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றானது ஒருவன் மாட்டு இருக்கிறது என்றால் அவனுக்கு வருதற்கு உரியதாகிய துன்பத்தை காப்பதற்கு, துன்பத்திலிருந்து அவனை காப்பதற்கு உரியதோர் உன்னத கருவி அறிவு. அடுத்து சொல்லுகிறார், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். நீங்கள் அறிவை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பின்னர் என்ன நிகழப் போகிறது என்பதை உங்கள் அறிவினால் முன்னாகவே ஆய்ந்து அதன் வழி நீங்கள் நடக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்வானது எரியக்கூடிய நெருப்பிலே இடப்பட்ட வைக்கோல் புல்லை போல் போய்விடும். இடுவதும் தெரியாது, எரிந்து நீராவதும் தெரியாது. அதுபோல உங்கள் வாழ்க்கை பொருளற்றதாய் விடும். இந்த கோட்பாட்டை அப்படியே பிரதிபலிக்கிறார் திருமந்திரத்துல. என்ன? தான் தவம் செய்வதாம் செய்தவத்து அவ்வழி. அதாவது மக்கட்பிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு இருக்கலாம். நாம மனிதனாக பிறந்தோம் என்பதினால இந்த பிறவிக்கு நம்மால் கொடுக்கப்படக்கூடியதான உயர்வு எதுன்னா ஒன்றுதான். ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ஔவையார் பாடின ஒரு பாட்டு, அரியது கேட்கின் வரி வடிவேலோய்ன்னு ஒரு பாட்டு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலை பூன் குருடு செவிடு பேடின்றி நீங்கி பிறத்தல் அரிது. இந்த கூன் குருடு செவிடு பேடு இன்றி நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. வார்த்தையை கவனிக்கணும். ஞானமும் கல்வியும் பெறுதல் அரிதுன்னு எழுதல அவை. எது ஞானம் எது அறிவு என்று நீங்கள் அனுபவத்தினால் உணர்ந்து சரியானவற்றை ஏற்றுக்கொள்ளுதலுக்கு பேர் நயத்தல்னு பேர். இப்ப மளிகை கடைக்கு போறோம், அரிசி வாங்கணும், நம்ம என்ன கேட்கிறோம்? நயமான அரிசியா பார்த்து கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்ப என்ன பொருள்? நல்லது, வாங்கக்கூடிய அரிசியில நல்லதாகவும் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறத தான் நயம்ன்ற சொல்றோம். அப்ப அந்த நயத்தல் அரிதுன்னா ஞானம் பல விதத்துல இருக்கலாம். நமக்கு எது உகந்தது, நாம் எதன் கண் நின்றால் நம்முடைய துன்பம் தீரும் என்பதை நாம உணர்ந்து அதன் வழி அதனை கை கொள்ளுவதுக்கு பேர் நயத்தல்னு பேர். அதே போல அறிவு பல திறத்தன. பல திறப்பட்ட அறிவுகள்ல நமக்கு எது பொருந்தும், நாம் எதன் வழி சென்றால் நம்முடைய அறிவினுக்கு ஏற்றாற் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை முறையாக சரிவர மேற்கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ளுதலுக்கு பேரு நயத்து. அப்ப இங்க மந்திரம் என்ன சொல்லுகிறது? திருமந்திரம் தான் தவம் செய்வது ஆம்.
அறிவு என்ற ஒன்று நீங்கள் கை கொண்டீர்கள் என்றால் தவம் செய்வதுதான் அறிவின் வெளிப்பாடு. அடுத்த கேள்வி, இப்ப தவம் செய்வது என்றால் எல்லாவற்றையும் நீத்து துறந்து காட்டுல போய் உட்கார்ந்து பொறிகள் வழி மனம் செல்லாமல் புலன்களை எல்லாம் அடக்கி அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும்னா எதுக்கு பிறக்கணும்? பிறந்தவர்கள் எல்லாம் காட்டுல உட்கார்ந்து தவம் செய்வதுதான் அறிவுன்னு சொன்னா இப்ப பிறத்தலே வீணானது தானேன்னு ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் தவத்தை அது தரக்கூடிய பொருளை நாம் தவறாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஏகாந்தம் நோக்கி செல்லுவது தவம் அன்று. வள்ளுவர் ஒரு இடத்துல பேசுறார், தவம் செய்வார் தன் தொழில் செய்வார். உனக்கு என்று வகுக்கப்பட்ட செயல், அதனால் பிறருக்கு எவ்வித இடர்பாடும் இல்லாத அளவிலே உனக்கு உரியதாகிய அந்த செயலை முழுமையுமான ஈடுபாட்டோடு நீ முனைந்து செய்தாய் என்றால் அதுவே தவம். தவத்துக்கு வேற பொருளே கிடையாது. நமக்கு உரியது எது என்று தெரிந்து இதனை நாம் செய்வதினால் யார் ஒருவருக்கும் இடர்பாடோ துன்பமோ தீங்கோ விளையாது என உணர்ந்து அதன் வழி நாம் நின்றோம் என்றால் அதுக்கு பேரு தவம். அப்போ உங்கள் அறிவினால் இந்த உலகில் நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுக்கு எவ்விதமான ஊரும் எவ்விதமான துன்பமும் இல்லாது நீங்கள் மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் எல்லாவற்றையும் துய்த்து பிறருக்கு துன்பம் தாராத அளவிலே வாழுதல் என்பதற்கு பெயர் தவம். வேற ஒன்றும் இல்லை. நமக்கு உண்டானதை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். கருமமே கண்ணாயினார்னு பழைய பாட்டு ஒண்ணு உண்டு. பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்ல முழுமையுமான ஈடுபாட்டோடு செயல்பட்டீர்கள் என்றால் அதுவே தவம். பேச்சு வழக்கில் சொல்லணும்னா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், உலகம் ஒழுங்காயிடும். தெரிந்தோ தெரியாமலோ ஆர்வத்தின் காரணமாகவோ அடுத்தவன் வேலையில தலையிடாம இருத்தல் என்பதே தவம். வகுத்தான் வகுத்த வகை வள்ளுவம். இறைவன் எதனை நமக்கு வகுத்து தந்திருக்கிறதோ அதன் வகையில அதனை எதிர்கொண்டு அதன் வழி நடத்தல். இதனை எவன் ஒருவன் இடைவிடாது செய்தற்கு முன் வருகிறானோ அவன்தான் தவம் செய்தவன் அர்த்தம். அறிவினது பயனே அதுதான். அறிவினால் உங்களுக்கு உரியன ஓர்ந்து அதனை இடைவிடாது தொடர்ந்து ஒரு முழுமையுமான ஈடுபாட்டோடு நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்களும் இந்த உலகிலே தவம் செய்தவர்கள் ஆவீர்கள். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொருவர் அவர்கள் மேற்கொண்ட தொழில்ல முழுமையுமான ஈடுபாட்டோடு செயல்படுகின்ற பொழுது மற்றவர்கள் அதை தவம் என்றுதான் சொல்லுகிறார். இசையை தன் வாழ்நாள் முழுவதும் அதனை மேற்கொள்ளுவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று யாரேனும் ஒருவர் முன் வந்தால் உடனே அவரை என்ன சொல்றோம்? நாத பிரம்மம்னு தான் சொல்றோம். பிரம்மம் என்பது தவத்தின் வெளிப்பாடு. ஆங்கிலத்துல ஒரு மரபு தொடர சொல்லுவார்கள், இவரால் சொல்லப்பட்டதை நான் அப்படியே மாற்றம் இல்லாமல் பின்பற்றுகிறேன் என்பதற்கு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஐ எம் ரிலிஜியஸ்லி ஃபாலோயிங் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். தவம்னு பேரு. நிறைய பேர் சொல்றோம், சார் அவர் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஏதோ தவம் செய்யற மாதிரி செய்வார் சார். ஒவ்வொரு தொழிலும் முக்கியமானதுதான். அந்த தொழிலின் கண் ஈடுபடுவோர்கள் அந்த தொழிலை
முழுமையுமான ஈடுபாட்டோடு நேசித்து செய்வதாக இருந்தால், அதனாலதான் பழைய கால சங்க இலக்கியங்கள் எல்லாம் போர்க்களத்துல வெற்றி பெற்றவனுக்கு வாகை சூடுதல்னு பேர். அந்த திணைக்கே வாகை திணைன்னு பேர். களவெற்றி, போர்க்கள வெற்றிக்கு வாகைன்னு பேர். பின்னாளில் தொல்காப்பியத்தினுக்கு அடுத்து வந்த புறத்திணை என்கின்ற போர்க்கால நெறிமுறைகளை எடுத்து சொல்லக்கூடிய இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலைன்னு ஒரு நூல். ஐயனார் இதனார் என்கின்ற ஒருவரால் எழுதப்பட்டது. அந்த நூல்ல பார்த்தீர்கள் என்றால் வாகைக்கு என்னென்ன தொழில் உண்டோ அத்துணை தொழிலிலும் வெற்றி பெற்றவனுக்கு வாகைன்னு தான் சொல்லப்பட்டது. வாணிக வாகை, வேளாண் வாகை, தாபத வாகை, மாணவன் வாகை. அதோடு மட்டும் இல்லாமல் யானைகளை கொண்டு போர் செய்து இந்த யானைகள் ஒன்றோடு ஒன்று மோதுதற்கு வழிவகுத்து அதை விளையாட்டாக வெற்றி கொண்டான்னா அதுக்கு பேரு யானை வென்றி, குதிரை வென்றி. பறவைகளை வைத்துக் கொண்டு சண்டையிடு, நம்ம ஊர்ல எல்லாம் சேவல் கட்டுன்னு, பூழ் வென்றின்னு பேரு, தகர் வென்றி, ஆட்டுக்கிடாய் சண்டை. அப்போ எல்லா தொழிலும் அதன் கண் நீங்கள் ஈடுபாட்டோடு அதனை முதன்மையாக கொண்டு முழுமையுமான நம்பிக்கையோடு ஈடுபட்டு அதன் வழியாக செயல்படுவது தவம். தவம்னு ஒண்ணு பெருசா தாடிய வளர்த்துட்டு காட்டுல உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு மரத்தடியின் கீழ் அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடியதற்கு பேரு தாபதர் நிலைன்னு பேர். தாபதர்கள் தவசியர்கள்னு பேர். அது ஒரு தனி விதமான செயல்பாடு. அதை செய்தால்தான் அதுக்கு பேரு தவம்னு கிடையாது. தாபதர்கள் செய்வது போல நாம் நம்முடைய தொழிலையும் செய்யலாம். அதனால தவம் என்பதை தயவு செய்து எங்கோ எல்லாவற்றையும் துறந்து எங்கோ ஒரு தனியிடம் தேடி அங்கு சென்று மனதை ஒடுக்கி மேற்கொள்ளக்கூடிய செயலுக்கு மட்டும்தான் தவம் என்று பொருளை கொள்ளாதீர்கள். நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இன்றைய உலகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், பல புதியன கண்டறியக்கூடிய அறிவியல் வல்லுநர்கள், இவர்கள் எல்லாம் துறவிகள் தான். இவர்கள் எல்லாம் தவம் செய்பவர்கள் தான். தன்னிடம் வந்த ஒரு நோயாளனினது நோயை இன்னது என்று கண்டறிந்து அதற்கு இத்தகு மருந்தை பரிந்துரைக்க வேண்டும் என்று சொல்லி அதனை முறையாக தந்து இறுதி வரை அவனோடு நின்று நோயிலிருந்து அவன் விடுபடுவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்கிறார்களே, அது தவம். சிந்தனை முழுக்க அந்த நோயாளனாதான் இருக்கும் அவர்களுக்கு. நீங்கள்லாம் மருத்துவத்தை ஏன்னா என்னுடைய இல்லத்திலேயே மாடியில் ஒரு மருத்துவர் இருக்கார். அவரோடு பழகினதுனால வந்த அனுபவம். அதாவது அவர் மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு வந்தாயிற்று என்றால் அங்கு இரவு நேரத்துல ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மருந்து ஏதாகிலும் அங்க இருக்கக்கூடிய நோயாளருக்கு ஒரு சிறிது மாற்றம் வந்தால் இவற்றை தொடர்பு கொள்ளணும் இல்லையா? யார் ஒருவரும் அந்த நோயாளன் பெயரையே சொல்ல மாட்டார்கள். நீங்கள் கூட கேட்டு இருக்கலாம் பல நேரங்களில். அந்த நோயாளன் படுத்திருக்கக்கூடிய அறை எண்ணை சொல்லுவார்கள், இல்லைன்னா அவனுக்கு ஒதுக்கப்பட்ட கட்டிலினுடைய எண்ணை சொல்லுவார்கள். இந்த 8ஆம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு மேடம்னு ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த நோயாளனை பற்றின முழு விவரம் இவர்கள் மனக்கண்ணுக்கு வந்து. சில நேரங்கள்ல அங்கு இருக்கக்கூடிய தாதியர்கள் சொல்றதுக்கு முன்னாடி இவர்களே இன்ன நடந்ததா, இவ்வாறு நடந்ததான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஆமாம் டாக்டர், ஆமா, அப்படின்னா இந்த மருந்தை மாற்றி கொடுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் அரை மணி நேரம் விழித்து கொண்டு இருக்கிறேன், அதற்குள் கொடுத்த மருந்து அவர் உடல்ல சென்று செயல் புரிய தொடங்கினதற்கு பிறகு இப்படி நடக்கும், அது நடந்ததா எனக்கு உடனே தொடர்பு படுத்து.
இது தவத்தை விட வேற என்னன்ற வார்த்தையை சொல்லுவோம். அதனாலதான் அறிவு என்ற ஒன்று யார் ஒருவர் மாட்டு இருக்கிறதோ, மக்களாக பிறந்தவர்களாகிய நமக்கு அறிவு என்று ஒன்று இருப்பது என்றால், அந்த அறிவினை கொண்டு அவரவர் தங்களுக்கு உரிய செயலை இடைவிடாது ஈடுபாட்டோடு ஊக்கமாக செய்வதற்கு பெயர் தவம். அவ்வாறு செய்வதே பரம்பொருளை உணருவதற்கு உண்டான வழியாகும். அதனால ஆங்கிலத்தில் என்ன சொல்றான்? ஒர்க் இஸ் வர்ஷிப். நீங்கள் செய்யக்கூடிய வேலைதான் உங்களுக்கு உண்டான வழிபாடு. அப்போ என்ன புரிகிறது? எப்போ ஒர்க் இஸ் வர்ஷிப் ஆச்சோ அப்போ ஒர்க்கிங் பிளேஸ் இஸ் த டெம்பிள். வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அவரவர் தனக்கு உரிய செயலை முழுமையுமான ஈடுபாட்டோடு செய்கின்ற பொழுது அந்த செயல்பாடே தெய்வீகமாக மாறுகிறது. அதுவே இறை வழிபாடு. அதனாலதான் செய் தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும். அந்த மான் தெய்வமாக மதிக்கும்னாக்க, மான்னா பெரியவன் அர்த்தம், உயர்ந்தவன் அர்த்தம். ஆகவே அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும். உங்களால் மேற்கொள்ளக்கூடிய செயல், அதில் ஈடுபாட்டோடு நீங்கள் அறிவு சார்ந்து செயல்படுகின்ற பொழுது அதனையே தெய்வம் என்றும் அதுவே இறைவனுக்கு உரிய வழிபாடு என்றும் எல்லோரும் நம்புவார்கள். செய்யும் தொழிலே தெய்வம். இத தெளிவா வச்சிருக்கோம். நமக்கு மேற்கொண்ட தொழிலை மட்டும் நாம முழுமையுமான ஈடுபாட்டோடு செய்தால் போதுமானது. மற்றைய தனிப்பட்ட முறையில எந்த கோவிலுக்கும் சென்று எந்த இறைவனையும் வழிபட வேண்டாம். உண்மை அதுதான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இத வேடிக்கையான ஒரு கதை சொல்லும் மரபு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புராணத்துல நாரதன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் வாயினை திறக்கின்ற பொழுதெல்லாம் நாராயணா என்று சொல்லும் மரபு. ஒரு முறை அந்த நாரதன் வைகுந்தத்தில் நாராயணனை பார்க்க செல்லுகிறான். இவன் வைகுந்தத்தின் உள்ளே நுழைகின்ற பொழுது நாராயணன் வேகமாக வெளியே வருகிறார். இவர் நாராயணா என்கின்றார். உடனே நாராயணன் சொன்னான், இரு நாரதா, என்னை பூவுலகில் ஒருவன் அழைக்கிறான், அவனை சென்று நான் பார்த்து பின் உன்னை வந்து பார்க்கிறேன் என்று போயிடுறது. நாரதனுக்கோ கோபம். இவரை நாம் எத்துணை முறை நாராயணா என்று ஒரு நாளில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதனை சற்றும் மதிக்காமல் இவர் பூவுலகிலே யாரேனும் ஒருவனுக்கு அருள் தர செல்லுகிறாரே, அவன் என்னை காட்டிலும் இந்த நாராயணன் மீது பக்தி கொண்டவனான்னு பார்க்க போறான். எந்த அடியானுக்காக நாராயணன் சென்றாரோ அந்த அடியார நாரதன் பார்க்க போறான். அந்த அடியார் யாருன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விறகு வெட்டி. அனுதினமும் காலையில எழுந்து காட்டினுக்கு சென்று அங்கு உண்டான காய்ந்த விறகுகளை எல்லாம் பொறுக்கி வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதை கட்டி அருகில் உள்ள ஊர்ல கொண்டு போய் விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வீட்டுல வந்து மனையாளிடம் கொடுத்து வருகின்ற வழியில தேவையான உணவுப் பொருளை எல்லாம் வாங்கி மனையாளிடம் கொடுக்க அவள் அதை கொண்டு சமைத்து அதை இவன் உண்டு உறங்குவான். அவ்வளவுதான். அவன் அதிகாலையில எழுகின்ற பொழுது இன்று நாராயணனால் நல்ல விதமான பொழுது விடிந்ததுன்னு ஒரு முறை நாராயணன் பேரை சொல்லுவான். அதற்கப்புறம் அவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு இரவு உண்டு உறங்குகின்ற பொழுது நாராயணன் அருளால் இன்றைய பொழுது நன்றாக முடிந்ததுன்னு சொல்லி தூங்கிடும். இதை பார்த்த உடனே நாரதனுக்கு கோபம். காலையில எழுந்த போது ஒரு முறை சொல்றான்,
இரவு உறங்க போகின்ற பொழுது மறுமுறை சொல்லுகிறான், அவனை காட்டிலும் நான் மோசமானவன். எத்துணை முறை சொல்லுகிறேன் என்று நாரதர் போய் நாராயணன் கேட்கிறார், இது என்ன நியாயம்? உடனே நாராயணன் சொன்னாராம், அவன் என்னை அழைத்தான், எல்லாமாக நான் இருக்கிறேன் என்று அவன் தொழிலை பார்க்க போயிட்டான். ஆகவே அவன் தான் மேற்கொண்ட செயல் யாவும் நாராயணன் செயல்னு நம்பினான். விழித்தது முதல் உறங்குகின்ற வரைக்கும் உறக்கமும் நாராயணனால் தரப்படக்கூடியது என்கின்ற கன்விக்ஷன் அவங்கிட்ட இருந்தது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். நம்ம கிட்ட பக்தி இருக்கும், ஆனால் அதுல முழுமையுமான உறுதி இருக்காது, நமக்கு கன்விக்ஷன் இருக்காது. கடவுள் எல்லாம் பார்த்து நம்புவோம், ஆனால் அந்த நம்பிக்கையை உறுதியாக உள்ளத்தில் வைக்க மாட்டோம். நமக்கு ஏதாவது சங்கடம் வந்தா தயாரா நிற்போம் கடவுளை நிந்திக்க. பாரு, அந்த பாழா போன கடவுளுக்கு ஏதாவது கண்ணு இருக்கா பாருன்னு ஆரம்பிக்கும். கன்விக்ஷன் வேற, வர்ஷிப் வேற. தேவை கருதி இறைவனை நாடுதல் வழிபாடு. எதுவாயினும் இறைவன் என்று எண்ணுவது தவம். நாம வழிபாடு செய்யறோமே ஒழிய தவம் செய்யல. எல்லோரும் தவம் செய்வதாக இருந்து விட்டால் உலகம் அமைதியாயிடும். நாம தேவைப்படுகின்ற பொழுது வழிபாடு செய்கிறோம், அதுவும் நம் தேவை கருதி வழிபாடு செய்கிறோம், தவம் செய்யல. தவம்ன்றது என்ன? எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொன்னா தவம். எனக்கு இது வேண்டும், நான் இவ்வாறு வாழ வேண்டும் என்று எண்ணுவதுக்கு பேரு வழிபாடு. வழிபாடு என்பது பொருள் முதலை முன்னாக வைக்கும். தவம் என்பது ஆன்மாவை முன்னாக வைக்கும். ஆத்ம சுத்தியோடு செய்தலுக்கு பெயர் தவம். ஆத்மாவின் ஆசைகளுக்காக செய்வது வழிபாடு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நாமெல்லாம் யாருமே தவம் செய்யறதே கிடையாது, வழிபாடு தான் செய்யறோம். எல்லாவற்றினுக்கும் ஒரு இலக்கு வைக்கிறோம், எல்லாவற்றினுக்கும் அடிப்படையில் ஒரு தேவை இருக்கு. அதை முழுவதுமாக பெறுவதற்காக இறைவன் கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோ. அது இல்லாமல் உங்களினுடைய செயலை தவமாக செய்தீர்கள் என்றால் மான் தெய்வமாக மதிக்கும். அதுதான் மாட்சிமைப்பட்ட பெரியோர்களால் அதுவே தெய்வம் என்று மதிப்பதற்கு உரியதாகிய செயலாய் மாறும். மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர். இதற்கு மாறாக உங்கள் உடலையே தெய்வமாக கருதி அதை மிக பெரிய அளவுல நயத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்று செயல்பட்டோம்னா நாம் வாழுங்காலத்திலேயே பிணங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் முக்கியம்தான், ஆனால் உடலே பிரதானமாகி விடக்கூடாது. உடல் இல்லாமல் உயிர் இல்லை, உண்மைதான். ஆனால் உடலை எதற்கு பேணுவது என்றால் உயிரை பேண வேண்டும், ஆகவே உடலை பேண வேண்டும். மாறாக உடலே பிரதானம் என்று அதனையே நீங்கள் முழு முதலாக கொண்டீர்கள் என்றால் வேற ஒரு இடத்துல எழுத போற, ஊன் பொதிந்த உனது உடலை உனது உனது என்று எண்ணில் ஊர்புறத்து நாய் நரிகள் பேய் கழுகு தனது தனது என்று உண்ணும். நம்ம உடம்ப ரொம்ப அழகா பாதுகாத்து ரொம்ப மேன்மையா வைத்து இதை கொண்டு நாம வேற எதுவும் செய்ய முடியாது என்று அந்த உடம்பை அப்படி போஷாக்கோடு கவனித்து கொண்டிருந்தோம்னா ஒரு நாள் இறப்போம். அப்ப ஊருக்கு புறத்தே உள்ள சுடுகாட்டில் இருக்கக்கூடிய நரிகளும் பேய்களும் ஆகா இன்று நமக்கு கொழுத்ததோர் உடல் கிடைக்கிறது, அவைகள் சந்தோஷமாக நம் உடலை கிழித்துவோம். இதுதான் அடிப்படை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா அது தவமாக செயல்பட வேண்டும். மாறாக ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர்.
இந்த எடுத்த உடலையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உலகாயத நெறியில இந்த உடம்பினுக்குத்தான் முக்கியத்துவம் என்று யாரெல்லாம் சொல்லி மூல தொழிலை அதனை செய்வதனால் மேற்கொள்ளக்கூடிய தவத்தை மறந்து வாழுகிறார்களோ, அப்படி வாழக்கூடியவர்களுக்கு இறுதியில யார் வருவானா? நான் தெய்வம் என்று நமன் வருவானே. கவலையே படாத, உன்னை எடுத்துட்டு போறதுக்கு நான் வரேன், நான் தான் இப்போதைக்கு தெய்வம், உன்னுடைய ஆற்றலோ உன்னுடைய அறிவோ என்னை தடுக்க முடியாது. செய்தொழிலை தவமாக செய்து, இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்படி தவமாக செய்தவனுக்கு மரணமே வராதா? யமன் வரமாட்டான்னா எல்லோருக்கும் யமன் வருவான். தொழிலை தவமாக செய்தவனுக்கு யமன் வருகின்ற பொழுது ஒரு நிறைவு இருக்கும். நமக்கு கொடுத்த வாழ்நாள்ல நம்மால் இயன்றதை இவ்வுலக மேம்பாட்டினுக்காக இவைகளை செய்தோம், ஆகவே இனி நமக்கு பின்வருபவர்கள் இதனை தொடர்ந்து செய்வார்கள், ஆகவே நாம் வந்த காரியம் முடிந்தது, விடை பெறுவோன்ற அமைதியா கிளம்பி போவோம். இவற்றையெல்லாம் செய்யாது தன் உடலே மூலதனம், அதுதான் முக்கியம், அதை கொண்டுதான் சுகமாக வாழ வேண்டும் என்று எவன் ஒருவன் தான் செய்தற்கு உண்டான செயலை மறுதலிக்கிறானோ அவனுக்கு மரணம் வருகின்ற பொழுது அந்த மரணம் அவனுக்கு அச்சத்தை கொடுக்கும், கவலையை கொடுக்கும், மாறிலாத துன்பத்தை. எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் இல்லாதவர்களே உலகத்துல கிடையாது. நீங்கள் அந்த மரணத்தை ஒரு கர்மயோகியை போல் அணுகினால் அது விடுதலை. மாறாக உலகியல் பற்றோடு மரணத்தை அணுகினால் அது உங்களுக்கு கொடுமையான நரகம். ஆகவே எல்லாருக்கும் மரணம் வரும், அது ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. மரணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். ஏனென்றால் இதுகாரும் வாழ்ந்ததற்கு நாம் இந்த உலகினுக்கு நன்றி சொல்லி வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், நன்றி கிளம்பிடணும். நான் பலமுறை சொல்லுவேன், ஒரு வேலை காரணமா வெளியூர் போறோம், ஒரு விடுதியில தங்குறோம், வேலை முடிந்ததா விடுதியை காலி பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். அதே போல இந்த உலகம் நமக்கு விடுதி கரெக்டா வச்சான். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வீட்டுல யாரேனும் இறந்துட்டா வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான் இறந்த உடலை. அவர்களுக்குன்னு ஒவ்வொரு ஊர்ல ஒரு இடம் இருக்கும், அதுக்கு பேர் விடுதின்னு பேர். அங்க கொண்டு போய் உடலை வைத்து விடுவார்கள். எல்லோரும் அங்கு சென்று மரியாதை செலுத்தி அந்த விடுதியிலிருந்து உடல் மயானத்திற்கு போகும், வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார்கள். நகரத்தார் விடுதின்னு அழகா பேர் வச்சான். அங்கிருந்து அந்த விட்டால் அது தீதான் விடுதி. ஆகவே அங்கு வந்து தங்கறதுக்கு தான் அது, தங்கினும் வந்த வேலை முடிஞ்சது கிளம்பிடணும். இதை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு உரியது எதுன்னா அறிவு. இந்த அறிவினால் நாம் நமக்கு வகுக்கப்பட்ட வேலையை முழுமையுமான ஈடுபாட்டோடு செய்தால் அது தவம். அதனை நீத்து மாறாக உலகாயுத நெறியில இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு அதனை கொண்டு இந்த உலகத்தை நாம் சுகத்தின் மையமாக வைத்து நாம் நமக்கு உண்டான உடலை நம் வாழ்வை தேற்றுகிறோம் என்றால் அது இறுதியிலே யமன் வந்து நம்மை ஏளனமாக பார்த்து நான் தான் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும், வா என் பின்னேன்னு அழைத்து கொண்டு போவான், தடுக்க முடியாது. ஆகவேதான் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. உன் உடம்புக்கு நீ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவெல்லாம் ஆடின இல்ல, இந்த ஆட்டம் எல்லாம் அடங்கியாச்சு, நான் தான் வா. மாறாக நீங்கள் அவ்வாறு செயல்படாமல் உங்கள் அறிவினை கொண்டு செய்தொழிலை தவமாக செய்தீர்கள் என்றால் நீங்களே தெய்வமாக மாறுவீர்கள். இப்ப செய்யும் தொழிலே தெய்வம்னா செய்யறவன் யாரு? தெய்வத்தினுடைய உருதானே. சரி, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இளைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் மன்னிக்கணும் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே.
இந்த உலகத்துல திளைக்கும் வினைக்கடல், வினை என்ற பிறவி, அந்த பிறவி என்ற கடல்ல நீங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்கிறீர்கள். பிறவி என்பது பெரும் கடல். வள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதர். பிறவின்றது கடல் தான். இந்த கடலை நீங்க விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, அந்த கடல்ல உங்களை தூக்கி போட்டாச்சு. அவ்வாறு போடப்பட்ட கடல்ல உங்கள் வினை என்கின்றதற்கு ஏற்றாற் போல பெரியதோர் அலை வரலாம், அல்லது உங்களை விழுங்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்கள் வரலாம். நீங்கள் மூழ்கலாம், மூழ்கி மீண்டும் மரணத்தை சந்திக்கலாம், மீண்டும் பிறக்கலாம். அப்ப இந்த பிறவி என்ற கடல்ல நீங்கள் நீந்தியே ஆகணும். கடலை விட்டு வெளியே வர முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், நீந்துவத கொஞ்சம் பாதுகாப்பாக நீந்தறதுக்கு முயற்சி பண்ணணும். நீந்துதலை விட்டு வெளியே வர முடியாது, பிறவி என்ற கடலை விட்டு வெளியே வர முடியாது என பிறந்தாயிற்று. அந்த பிறந்ததினுடைய பயன் இந்த பிறவி என்ற கடல்ல நீந்தியே ஆகணும். ஆகவே திளைக்கும் வினை கடல் இது. ஏன் அந்த கடல் பொதுவான வார்த்தையில சொல்லல, நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல அந்த கடல் இருக்கும். கடல் எல்லோருக்கும் பொதுதான். ஆனால் அவரவர் செய்வினைக்கு ஏற்றாற் போல அந்த கடல்ல அவர்களுக்கு அலைகள் உயரமாகவோ தாழ்வாகவோ, கடல்வாழ் உயிரினங்கள்னால இவர்களுக்கு ஊரோ அல்லது துன்பமோ அல்லது அது இல்லாத நிலையோ வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கடலிலிருந்து நீங்கள் முறையாக நீந்தி கடக்க வேண்டும், பாதுகாப்பாக வெளியேற வேண்டும்னா தீர் உரு தோணி, தோணின்னா படகு கப்பல் எப்படி வேணாச்சு, அந்த பிறவி கடலிலிருந்து நீந்தி பாதுகாப்பாக வெளியே வர்றதுக்கு தோணி ஒன்று வேண்டும் என்றால், ஒரு படகு வேண்டும் என்றால், தோணின்னா புரியலன்னா படகுன்னு வச்சு, படகு ஒன்று தோணிக்கும் படகுன்னு சொல்லக்கூடாது, தோணி தான் சரியான சொல். ரொம்ப யோசிச்சுதான் போட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தோணியை பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது, அதுக்கு வேற பேரு வழக்கில் இருக்கு, பரிசல்னு பேர். தோணிக்கு மற்றொரு பெயர் பரிசல், வட்டமா. அந்த பரிசல்ல ஏறி பயணப்படுவதே ஒரு அதீதமான அனுபவம். ஒழுங்காக கோல் கொண்டு தள்ளலைன்னா பரிசல் நீரின் வெள்ளத்துக்கு ஏற்றாற்போல் சுழல ஆரம்பிச்சு. ஆகவே அந்த பரிசல்ல ஏறினதே தப்பா போயிடும். இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால ரொம்ப அழகாக தோணின்ற சொல்லப்படும். ஏறுவது தோணியாக இருந்தாலும் அதை இயக்குபவன் முறையாக இயக்கினாதான் அந்த தோணியை கொண்டு நீங்கள் பிறவின்ற கடலை அழகா கடக்க முடியும். தோணியும் சரியில்லாமல் அதை இயக்குபவனும் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் ஏறி அமர்ந்தீர்கள் என்றால் என்ன ஆகும்? நீங்கள் நீந்தி கடப்பதை காட்டிலும் இந்த தோணியே பெரியதொரு துன்பத்தை உங்களுக்கு தருவதாக அமையும். அதனாலதான் தீர்வுரு தோணியா இருக்கும். உங்கள் பிறவி என்கின்ற கடல்ல உங்களால் நுகரப்படக்கூடிய வினை என்கின்ற பாவத்தை தீர்த்து அதன் பின் உங்களை கரை சேர்க்கக்கூடிய தோணியா இருக்கணும். ரொம்ப குறிப்பா பேசின இடம். குமரகுருபரர் சொன்னார் இல்லையா, செத்து செத்து பிறக்கும் பல தெய்வங்கள். நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம் கூட நமக்கு உரியதாகிய நல்ல விடுதலையை தரத்தக்க தெய்வமா இருக்கு. அதனாலதான் தீர்வுரு தோணின்னு.
உங்களினுடைய வினையை தீர்ப்பதற்கும் உங்களை பாதுகாப்பாக கரையில கொண்டு சேர்ப்பதற்கும் உண்டான தோணி. ரெண்டு வழி இருக்குன்னார். இளைப்பினை நீக்கும். அந்த மாதிரி அந்த தோணி ரெண்டு விதமா செயல்படும். அது என்ன ரெண்டு விதம்னா, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு உண்டான சோர்வை, நமக்கு உண்டான பிறவியினால் விளைந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு ரெண்டு வழி இருக்கு. பிறவி என்ற கடலை கடப்பதற்கு நீங்கள் கையாளக்கூடிய தோணி ரெண்டு விதமா இருக்கு. எந்த விதத்திலும் ஏறிக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. என்னென்ன ரெண்டு விதம்? இரு வழி உண்டு. ஒன்று இல்லறம்னு ஒண்ணு உண்டு, துறவரம்னு ஒண்ணு உண்டு. ஞாபகம் வச்சுக்கணும். தொல் தமிழ் மரபுல இல்லறத்தை தான் முதன்மையாக பேசினார்கள். துறவரத்தை அவர்கள் முன் எடுக்கவில்லை. திருக்குறள்ல கூட பாயிரத்திற்கு அடுத்த இயல் இல்லறவியல் தான். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், நன்மக்கட்பேறு, இல்லங்களில் இருந்துதான் அறம் வளர வேண்டும் என்பது தொல் தமிழர் முடிவு. ஆங்கிலத்துல கூட ஒரு மரபு தொடர் உண்டு, சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தர்மம் பற்றின சிந்தனை இல்லங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும். அதனால இல்லறம் என்பது தொல் தமிழர் கண்டறிந்த ஒரு அழகான நெறிமுறை. இல்லறத்தில் ஈடுபடுபவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிறருக்கு எல்லாம் உரியதோர் துணையாக இருப்பான். ரெண்டாவது, இல்லறத்தில் இருக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதாகிய சகிப்புத்தன்மை வளரும். அதுக்குதான் இல்லறம். எல்லாம் வேண்டாம்னு உதறி விட்டுட்டு ஓடி போக முடியும், ரொம்ப எளிது. அது கரதல பாத்திரா தருதல வாசான்னு போயிடலாம், யாரும் கேட்க முடியாது. அதற்கு உங்களுக்கு அதீத துணிவு வேண்டாம், விட்டா ஓடி போயிடலாம். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வாழும் முறை இருக்கு பாருங்க, அதுக்கு அதீதமான சகிப்புத்தன்மை. ஆங்கிலத்துல சொல்லணும்னா டாலரன்ஸ் வேணும். நீங்க பலரை பொறுத்து கொள்ளணும். துறவு நிலையில நிக்கிறவன் அந்த இடம் தனக்கு பொருந்தவில்லைன்னா இடத்தை விட்டு வெளியே போயிடலாம். இல்லறத்துல எல்லாம் அப்படி போக முடியாது. இல்லறத்துல ஈடுபட்டோம் என்றால் அதன் கண் இருந்து அதுவாக நமக்கு உண்டான விடுதலையை தருகின்ற வரைக்கும் நாம அந்த இல்லறத்திலேயே தான் உழன்று கொண்டிருக்க வேண்டும். அதை அறமாக பேண வேண்டும். அடுத்தது எது? துறவு நிலை. அதுவும் ஒரு அறம் தான். தனித்து நின்று உலகம் யாவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முனைபவன் துறவி. இல்லறத்தில் இருந்து நம் இல்லை சார்ந்தவர்களும் நம்மோடு தொடர்புடைய சுற்றமும் உறவும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்க்கையை நடத்துபவன் இல்லறவாசி. அளவுதான் வேறுபாடு. இல்லறவாதிக்கும் துறவரவாதிக்கும் என்ன வேறுபாடுன்னா, இல்லறவாதியினுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் ஒரு எல்லைக்குள்ள. என்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்கணும், என் மக்கள் நன்றாக இருக்கணும், என்னுடைய உறவினர்கள் நன்றாக இருக்கணும், முடிஞ்சு போச்சு. ஆனா துறவிக்கு பேராசை. சர்வஜனா சுகினோ பவந்த், உலகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ரெண்டும் அறம்தான். ஒண்ணு, நான் என் எல்லைக்குள்ளாக நின்று என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். துறவி எல்லையில்லாத நிலையில நின்று கொண்டு உலக மக்கள் மன்னிக்கணும், உலக உயிர்களுக்கு மகிழ்ச்சியை. ரெண்டுமே அறம், ஞாபகம் வச்சு. ஆனால் துறவரத்தை காட்டிலும் தமிழர்கள் இல்லறத்தை மேன்மையானது. ஏனென்றால் ஒரு துறவி அன்றாடம் இந்த உலகியலோடு
பழகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இல்லறவாதி அன்றாடம் உலகியல் ஆளரோடு தொடர்பு கொள்ளணும், இல்லைன்னா முடியாது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒரு நாள் பொழுதுல நம்மை சந்திக்க கூடியவர்கள், நாம் சென்று சந்திக்க வேண்டியவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கார்? ஆனால் எல்லா இடத்திலும் நாம கூடிய மட்டும் நம்மால் மேற்கொண்ட செயல் எந்த விதத்திலும் குறைபட்டு விடக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் பேசுகிறோம். பிறர் மனது வருத்தப்படாமல் நமக்கு காரியம் ஆகணும்னா ரொம்ப தெளிவா நைச்சியம் இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டோம்? இது ஒரு அறம். அடுத்தவனை புண்படுத்தாது பேசுதல், இனிமையாக பேசுதல், அவன் வருத்தப்படாது இருக்கின்ற வரைக்கும் அவன் நம்மால் கேட்கப்பட்டதை செய்வான் என்ற எதிர்பார்ப்பு, இது எல்லாம் அறம்தான். இது இல்லறவாசியால தான் முடியும். இல்லறத்துல இருக்கிறவர்கள் தான் ஆங்கிலத்துல சொல்லணும்னா காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் ஜாஸ்தி. துறவிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேண்டாம்னா அந்த இடத்த விட்டு போயிடலாம். நாம வேண்டான்னு நினைச்சாலும் அந்த இடத்தை விட்டு நம்மால போக முடியாது. ஏனென்றால் இது கேட்டு பெற்ற பந்தங்கள். துறவு எதுவும் தேவையில்லை என்று அற்றுப்போன நிலை. அதான் கஷ்டம். நம்மை சார்ந்தவர்கள் மத்தியில நாமும் மகிழ்ந்து அவர்களையும் மகிழ்வோடு வைத்திருத்தல் என்பது இல்லறம். அதுதான் கஷ்டம். நாமும் சந்தோஷமா இருந்து நம்மை சார்ந்தவர்களையே சந்தோஷமா வைத்துக் கொள்ளுதல் ரொம்ப கஷ்டம். நாம சந்தோஷமா இருக்கிறோம்னு தெரிஞ்சாலே நம்ம சுத்தி இருக்கிறவன் நம்ம சந்தோஷத்தை பார்த்து ஐயோ இவன் சந்தோஷமா இருக்கானே, இருக்கலாமான்ற நல்ல எண்ணம் எல்லாம் வந்துடும். ரொம்ப பெரிய நல்ல எண்ணம் வந்துடும். அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இல்லறத்தில் அதுதான் பெரிய தவம். நாமும் மகிழ்வோடு இருந்து நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்வோடு வைத்துக் கொள்ள முயலுதல். வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ முயலணும். அடிப்படை. ஒரு இல்லறவாதி கிட்டதான் ஒருத்தன் உதவியே கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை பசிக்கிறதுன்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு வீட்டுல இருக்கிற இல்லறவாதி கிட்ட தான் போய் கேட்க முடியும். ஒரு துறவி கிட்ட போய் கேட்க முடியுமா? எனக்கு பசிக்கிறது உணவு தான்னு நானே 4 இடத்திற்கு போய் குஞ்சவிருத்தி பண்ணாதான் எனக்கு சோறு, நீ என்னிடம் வருகிறாயே வா 2 பேரும் சேர்ந்து போலான்னு வேணா கூட்டிட்டு போகணும். உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் சக மனிதனுக்கு உதவ வேண்டும்னா அந்த உதவி செய்பவன் இல்லறவாசியா இருந்தாதான் முடியும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்றான் துணை. இயல்புடைய மூவர்னா பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தி, சந்நியாசி என்கின்ற மூவரும் அவர்களுடைய செயல் நல்ல வழியில போகணும்னா இந்த இல்லறவாசி தான் துணை நிற்கணும். நல்ல ஆற்றின் நின்றான் துணை. பிரம்மச்சாரி தான் கொண்ட பிரம்ம ஒழுக்கத்தை தவறாமல் செயல்படுத்தி வாழணும்னா இல்லறத்தான் உதவி வேணும். வானப்பிரஸ்தி தன் துணையோடு காட்டுல போய் தவம் செய்கிறான்னா அவன் தேவைகளை பூர்த்தி செய்தற்கு இல்லறவாசி இருந்தாதான் அவன் வானப்பிரஸ்தத்தை ஒழுங்கா கடைபிடிக்க முடியும். சன்னியாசியும் அப்படியே. ஆகவே 2ம் நல்ல வழி. ஆனால் இல்லறம் என்பது வாழும் காலத்தேயே இறைவனை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கும். இல்லறத்துல நீங்க புலனடக்க வேண்டாம். இல்லறத்துல அளவிலாது எல்லோரையும் நேசித்தால் போதும். உலகத்துல எல்லாவற்றினோடும் பற்று கொண்டு தேவையானதை தேவையானவர்களுக்கு இயன்ற அளவுல கொடுத்தா போதும். அவ்வளவுதான். அதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம்னா இல்லறம்ன்றது ரொம்ப சுகமானது. அதை கொண்டுதான் பலருக்கு உதவ முடியும். அதை நாம விரும்பி ஏற்றுக்கொண்டோமோ அல்லது வினையினால் விளைந்ததோ அதுதான் வாழ்க்கைன்னு அதை தான் அனுபவிக்கணும்.
துறவு போவதற்கு பெரிய தேவை வேண்டாம். எல்லாவற்றையும் விட்டு ஏகாந்தியாக செல்லுதல் ரொம்ப எளிது. அது இந்த காலத்துல ரொம்ப எளிது. ஏன்னா இந்த காலத்துல சாமியார்கள் தான் சந்தோஷமா வாழணும். அவனுக்கு ஒரு ஆசிரமத்தை வைத்து கொண்டு நான் அதை கற்றுத் தருகிறேன், இதை சொல்லி தருகிறேன் சொல்லி எல்லா காசு பணத்தை பண்ணி அவன் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய அரச வைபோகத்தோடு இருக்கக்கூடிய கோட்டையிலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கு. கேட்டா துறவின்று. இந்த நம்முடைய அறியாமையில நாம அந்த மாதிரியான துறவி கிட்ட போய் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொட்டி கொடுத்து அவனை பெரியவனாக்கி நாம் மேலும் தாழ்ந்து கொண்டே போகும். நம்ம கிட்டதான் எல்லா தவறும். ஒன்று மட்டும் நினைவுபடுத்திக்கணும், எந்த ஒரு மனிதனையும் நல்வழிப்படுத்தணும்னா தெய்வத்தால தான் முடியும். மற்றொரு மனிதன் உங்களை நல்வழிப்படுத்த வருகிறேன்னு சொன்னா அதுல ஏதோ உள்பொருள் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவன் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக முன் வருகிறான் என்றால் அதனுடைய அடிப்படையில் அவனுக்கு வேறு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்மை நல்வழிப்படுத்துவது இறைதான். அதுக்குதான் பழமொழி சொன்னோம், திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணை. மற்றவனெல்லாம் நம்பி பிரயோஜனம். அதனால அந்த இல்லறம் துறவரம் இரு வழி உண்டு, இளைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோம். கிளைன்னா நம்முடைய சுற்றம். நம்முடைய சுற்றத்தினுக்கு பயன் விளையுமாறு செய்யும் தவம் கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். இல்லறமும் ஒரு தவம்தான், துறவரமும் ஒரு தவம்தான். இந்த இரு தவங்களை கொண்டு கிளைன நம்மை சார்ந்த சுற்றங்கள் தனக்கு இதை மேற்கொள்ளக்கூடிய அந்த தனி மனிதனுக்கோ அந்த இல்லறவாசிக்கோ கேடில் புகழோன், குற்றமே இல்லாத புகழுக்கு உரியவனாகிய விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே. அப்படி இருப்பவனுக்கு விருந்தோம்பல் முதலிய அறங்களை இல்லறத்தில் இருந்தும் உலக நன்மைக்காக துறவு நெறியில் நிற்பவனுக்கும் அறம் துணையாக நின்று அவர்களால் மேற்கொள்ளப்படுவதற்கு உண்டான அந்த செயலை மேன்மைப்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் இல்லறத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரியே, துறவரத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரியே, ஆனால் அந்த ரெண்டு அறங்களும் கிளைக்கும் தனக்கும் கேடு இல்லாத புகழை தரும். கிளைனா உங்களை சார்ந்தவர்கள், சுற்றம், ஒக்கல், விருந்து. இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு எந்த விதத்திலும் கேடு இல்லாத புகழை தரும். அப்படி தருவதாக இருந்தால் அவ்வாறு தரக்கூடியதுதான் தவம். அதனால் விளையக்கூடிய அறம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாக வரும். ஆகவே நீங்கள் இல்லறத்தை மேற்கொண்டாலும் சரி, துறவரத்தை மேற்கொண்டாலும் சரி, அவைகள் முழுமையான நிலையிலே செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அறம் உங்களுக்கு உரிய துணையாக வந்து உங்களுக்கு பெரியதோர் உதவியினை செய்யும். சரியா? அர்த்தம். பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்றம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே. இறைவனாகிய ஒருவன், நீங்க சிவன் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல உங்களினுடைய நம்பிக்கைக்கு உரிய இறைவன் யாரோ வேண்டுமானால். ஆகவே உண்மை பற்றாய் உள்ள அறத்தை அகுது அறிய மறைப்பொருள் ஒன்று உண்டு. எப்படி? பற்றது வாய் நின்ற பற்றினை, எந்த இறைவனை நாம் பற்றி அதுதான் நமக்கு எல்லா விதமான நன்மையை தரும் என்ற அளவிலே அந்த எண்ணத்தினுக்கு உட்பட்டு பற்றினை, அந்த இறைவன் மாட்டு நீங்கள் கொண்டுள்ள பற்றினை, ஈடுபாட்டினை பார்மீசை, இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில வாழுகின்ற பொழுது எந்த இறைவன் உங்களுக்கு உரு துணையாய் வருவான்
என்கின்ற உண்மை உணர்வோடு பற்றோடு அவனது திருவடியை பற்றி நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அற்றம் உரையான் அறநெறிக்கு அல்லது, அற்றம்னாக்க குறைன்னு அர்த்தம், இன்மைன்னு பொருள். ஆகவே அந்த அற்றம்னா மறைத்து இருக்கிறதுன்னு பேர். அற்றம் உரையான், இவ்வாறு உண்டான வாழ்க்கையில இந்த அறத்தினால் விளையக்கூடிய ஒரு நன்மை மறைபொருளாக இருக்கும். அந்த மறைபொருளை தேடுதல் தான் நம்முடைய செயல்பாடு. நாம் அறத்தை பின்பற்றுவதனது நோக்கமே. வாழ்க்கைன்றது தேடல் தான், புரிஞ்சுக்கணும். நாம் இதெல்லாம் செய்கிறோமே, இதனால என்ன பயன்னா தேடணும். செய்த செயலினால் விளையக்கூடிய பயன் அல்ல முடிவு. அந்த பயனினால் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அழகான அனுபவம் ரகசியமா இருக்கும். அதை தேடுதல் தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு இனிப்பை சாப்பிடும். அந்த இனிப்பு என்பதற்கு ஒரு பருப்பொருள், அது கண்ணுக்கு தெரியறது. அந்த பொருள் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, ஒரு நிறம் இருக்கு, அதை தொடும் போது ஒரு தொடு உணர்ச்சி இருக்கு. அதை வாயில போட்டு சுவைக்கிறோம். சுவைக்கின்ற பொழுது அதை சுவைப்பதற்கு துணையாக வாயில உண்டான நா, பற்கள், அன்னம் இதெல்லாம் உதவுறது. யோசிச்சு பாருங்க. கையில் அதை தொடுகின்ற பொழுது கைக்கு ஏற்படக்கூடிய பரிசம் இனிப்பை நுகருவது இல்லை. அது பருப்பொருள் அளவுல பரிச மாத்திரத்தானேயே நின்று விடுகிறது. ஒண்ணு வேண்டாம், சாதாரண விஷயம். ஒரு சின்ன இனிப்பு மைசூர் பாக்குன்னு எடுத்து அதை கையில எடுக்கின்ற பொழுது கையினுடைய தீண்டல், அந்த பரிசம் தெரிகிறது நமக்கு. அதை கண்ணுல பார்க்கிறோம், அதனுடைய வடிவம், வண்ணம் தெரிகிறது. அதை உண்ணுகின்ற பொழுது அதனுடைய மனத்தை நுகருகிறோம். அதை வாயில இட்ட பொழுது பற்கொண்டு கடிக்கிறோம். ஆனால் இத்துணை உறுப்புகளுக்கும் அதன் சுவை தெரிவது இல்லை. நாக்கு மட்டுமே அதனை உணருகிறது. அப்போ இந்த உலகத்துல உங்களால செய்யப்படக்கூடிய அறச்செயல் என்பது புறநிலையில அந்த மைசூர் பாக்க கை தொடுவது போலவோ, கண் பார்ப்பது போலவோ, பல் கடிப்பது போலவோ இருந்தாலும் அகநிலையில நாக்குக்கு மட்டுமே அந்த இனிப்புன்ற சுவை தெரிவது போல உங்களால் மேற்கொள்ளக்கூடிய அறம் என்பது புறநிலையில எப்படி உங்களால் உணரத்தகாததாய் இருக்கிறதோ, அகநிலையில அவனால் உணரப்படக்கூடிய உண்மையை தேடுதல் என்பதுதான் வாழ்க்கை. நாம் அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம்ல பெருமையே கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒன்றுக்கும். அதனால் விளைந்தது, அந்த விளைவு உங்கள் அகத்தினுக்கு எத்தகையதோ நிறைவை, மகிழ்வை தருகிறதோ அதுதான் ஒழுங்கு. அதுக்கு பேரு தான் அறம். நாம நினைக்கிறோம் நாம செய்யற உதவி எல்லாம் அறம் இல்ல. வள்ளுவர் மறுக்கிறார். உதவி உதவி வரைத்தன்று செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நீங்கள் யாருக்கு செய்கிறீர்களோ அவர்களினது சான்றாண்மைக்கு ஏற்றாற் போலதான் உங்களினது உதவி அறமாக கருதப்பட்டு மதிப்பினை பெறும். இல்லையா? உங்ககிட்ட ஒருத்தன் கத்திய வாங்குறான், கொஞ்சம் அவசரமா கத்திய கொடுங்கன்னு. ஏதோ அவசரமா கேட்கறான், நம்மால முடிஞ்சதுன்னு கொடுக்குறோன்னு அந்த கத்தியை வாங்கி ஒரு 2 பேரை குத்திட்டு போயிட்டான்னா உங்களால் கொடுக்கப்பட்ட கத்தி அறத்தின் வழியதான். நான் கொடுக்கத்தான் செய்தேன், அவன் தான் தவறாக பயன்படுத்தினான்னா இல்ல. கொடுக்கின்ற பொழுதே யோசிக்கும், நம்மால் செய்யப்படக்கூடிய இந்த செயல் நன்மைக்கு உரியதாக இருக்குமா,
பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, எடு இல்லை இடு. நம்மிடம் யாரேனும் ஒருவன் உதவி கேட்கிறான்னா அவன் திறம் அறிந்து கொடுக்கணும். இதனாலதான் நமக்கு மறைபொருளாக ஒரு நன்மையோ தீமையோ இருக்கு. அற்றம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்தது. உங்களுக்கு கூறுவு ஒன்றே ஆயினும் உங்களால் மனம் பொருந்தி பிறருக்கு ஈந்தது உண்டாயின் அதுவே உங்களுக்கு துணையாகும். எப்போ அது நல்ல விதமான பயனை தருவதாக, மறைபொருளாய் நின்று அது நன்மையை தருவதாக இருந்தால் உங்களால் ஈயப்பட்டதுதான் உங்களுக்கு உரிய துணையாய் நிற்கும். மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே, மற்றது எல்லாம் இந்த இறைவனால் வகுக்கப்பட்ட நன்னெறியை மேற்கொள்ளுவது என்பது அதுதான். அப்போ உலகத்துல நீங்கள் ஏதாயிலும் பிறருக்கு கொடுத்து உதவுகிறீர்கள்னா நான் கொடுக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லாதவனை உன்னிடம் இறைவன் அனுப்புகிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணத்தையும் அதற்கு உண்டான பொருளையும் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கான். நீங்கள் உங்களை பொறுத்த மட்டில் எதை பிறருக்கு கொடுத்தாலும் நீங்கள் கருவிகளே. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பவனும் இறைவன். அந்த எண்ணத்தினுக்கு உட்பட்டு உங்களால் செய்யப்படக்கூடிய உதவுதல் என்ற செயலும் இறைவன். உங்களால் உதவப்படக்கூடிய பொருளும் இறைவன். அதனால் விளையக்கூடிய நுகர்வு இன்பம் அதை அறம் என்று ஏற்றுக்கொண்டால் அதனால் விளையக்கூடிய நன்மை உள்ளத்தில் இருப்பதும் இறைவன். எல்லாம் நான் செய்தேன்றது எதுவுமே கிடையாது. அப்படி எண்ணுவதாக இருந்தால் ஏதொன்றும் உங்களால் செய்ய முடியாது. செல்வந்தன் பல பேருக்கு பொருள் கொடுத்து உதவுகிறான்னா அந்த செல்வந்தன் கிட்ட அந்த பொருளை அவ்வாறு கொடுத்து உதவியது இறைவன். பிறருக்கு கொடு என்று உள்ளத்திலே அந்த உணர்வை விதைத்தவன் இறைவன். அதை பிறருக்கு கொடுப்பதினால் அதனால் விளையக்கூடிய நன்மையாய் இருப்பவன் இறைவன். நாம எங்க வந்தோம்? நம்ம வெறும் கருவி. அந்த கருவியும் வினை பயனால் நாம் கருவியாக செயல்படுத்தப்படுகிறோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி கருவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்க முடியறது இல்லை. அதனாலதான் மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே, மற்றவையெல்லாம் இறைவனால் முன்னின்று மேற்கொள்ளக்கூடிய முறைமையே அதுதான். ஆகவே அறத்தை செய்பவன் இவை எல்லாம் இறைவனால் நாம் செய்தற்கு உண்டான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அதுவே இறையருள் என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவ்வாறு எண்ணி செயல்படுபவன் தான் இறையருளுக்கு உரியவன் ஆகிறான். அவன் ஒருவனால் தான் பிறவி எனும் கடலை கடக்க இயலுகிறது. அவன் இல்லறத்து நின்றாலும் துறவரத்து நின்றாலும் அவனால் மேற்கொள்ளப்படக்கூடிய அறம் என்பதே இறை என்ற உண்மை புலப்படுகிறது. ஆகவே அறம் செய்பவன் இந்த திறத்தினை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதனை செய்யாதவன் எவ்வாறு எல்லாம் இந்த உலகிலே இருப்பான் என்பதை அரண் செய்யான் திறம்னு அடுத்ததை சொல்ல தொடங்குகிறார். அது அடுத்த வகுப்புல தொடங்கும்.